கிடைக்கிற காசை செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து வெறுங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழைப்பே 6 கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் மாமி நகை வச்சிருப்பாளா ஆத்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா அடுத்தவன் வாயை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். இந்த படைக்க காக்க அழிக்கண்டு அத்தனைக்கும் ஆம்பளைய கும்பிட சொன்னவன் கூட பணத்துக்கும் படிப்புக்கும் பொம்பளைய தாண்டி காட்டி கும்பிட சொன்ன. ஏன்னா 600 நம்மாலதான் முடியும்னு அந்த ஆம்பளைக்கே தெரியும். இந்த பொம்பளை வாயடிச்சா மட்டும் பத்தாது, பொழைச்சு காட்டணும்டி.